ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலாக செட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், இட்ஸ் நெவர் டூ லேட். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ரொம்ப நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னா. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நம்ம எல்லா சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணணும்னு நினைக்க வேணாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வெயிட்டேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு ஓரளவு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம டிஎன் செட் பிசிக்கல் சயின்ஸ்ல மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து எம்பி மத்திய பிரதேஷ் செட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, செட் 2022ல கேட்ட கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்பே நம்ம சைமல்டேனியஸா அதுக்கு ரிலேட்டடான கான்செப்டையும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்க்குறப்பையும் அது ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வரணும். ஸோ அது கான்செப்டும் கவர் ஆகும், நம்ம ப்ராப்ளமும் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, if I, j and k are unit vectors along x, y and z respectively, the angle between the vector I plus j plus k and vector I is. So இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ என்னென்ன வெக்டர்? ரெண்டு வெக்டர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர், ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா a is equal to I plus j plus k. அதே மாதிரி வெக்டர் b is equal to I. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ். சோ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, a dot b is equal to ab cos theta. இப்போ நம்ம cos theta தான் வேணும் angle. Okay, so cos theta is equal to a dot b divided by ab. Okay, so இப்போ a dot b என்னன்னு கண்டுபிடிக்கலாம். a dot b என்ன வரும்? cos theta is equal to, so a dot b is nothing but I plus j plus k dot I divided by modulus of a. So magnitude of a, actually ஏங்கிற modulus எடுத்தோம் அப்படின்னா actually என்னது magnitude தான் மீன் பண்ணுது. So what is magnitude of a? Magnitude of a is equal to root of 1 plus 1 plus 1. அதே மாதிரி magnitude of b is root of 1 which is 1. Okay, so அப்ப answer என்ன வரும்? Divided by root 3. ஏன்னா நம்ம a ஓட மேக்னிடியூட் வந்து √3, b ஓட மேக்னிடியூட் வந்து just 1. ஓகே, சோ இத சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? I dot I அது மட்டும் தான் 1, மீதி எல்லாமே 0. So 1 divided by √3. So அப்ப cos theta is equal to 1 divided by √3. அப்ப theta is equal to cos inverse of 1 by √3. So correct answer is option D is the right answer. Okay, next problem பார்க்கலாம். The eigenvalues of the matrix given below are. So ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். சோ நார்மலா ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? a minus lambda I அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்போம். இது 3x3 மேட்ரிக்ஸ் வேற, சோ வெரி லென்த்தி ப்ரொசீஜர். ஆனா இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, ஷார்ட்கட் போட்டா ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். சோ நம்ம மேட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு ரிலேஷன், ஐகன் வேல்யூ ரிலேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் வந்து sum of diagonals. Sum of diagonal elements is equal to trace. Okay, so sum of diagonal elements தான் trace ன்னு சொல்லுவோம். அந்த trace எப்பயுமே sum of eigen values க்கு ஈக்குவலா இருக்கும். So sum of eigen values is equal to trace. Okay, so இதுதான் first rule. எப்பயுமே sum of eigen values is equal to trace. அதே மாதிரி
Product of eigenvalue is equal to product of eigenvalues is equal to determinant of matrix. Okay, so இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. இது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ். இப்ப இங்க A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C, D. இது எல்லாமே ஐகன் வேல்யூஸ் தான். அப்ப இதோட சம் வந்து ட்ரேஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இதோட சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட சம் என்ன? 1 plus 3 plus 3. So answer is 7. So இங்கே 1 plus 2 plus 4, 7. இங்க ஆன்சர் 5. மூணு ஆட் பண்ணா இங்க ஆன்சர் 6. சோ ட்ரேஸ் என்ன வரணும்? ட்ரேஸ் என்ன வருதுன்னு பாப்போம். ட்ரேஸ் என்ன வருது? 3 plus 3, 6 plus 1, 7. ஓகே, சோ ட்ரேஸ் இஸ் 7. அப்ப ஆன்சர் வந்து எதுக்கு மேட்சா இருக்கு? ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், ஆப்ஷன் பியா இருக்கலாம். சோ கண்டிப்பா ஆப்ஷன் சியும் டியும் கிடையாது. சோ இது ரெண்டும் ரூல்ட் அவுட். இப்ப நம்ம ரெண்டு ஆப்ஷன் ஏ அண்ட் பி ல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணணும். அது எப்படி நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், ஐகன் வேல்யூஸோட ப்ராடக்ட் என்ன? சப்போஸ் அந்த ஐகன் வேல்யூவை lambda 1, lambda 2, lambda 3 ன்னு எடுத்திருக்கேன். சோ இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? டிட்டர்மினன்ட். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 into 3, 3, 9, 9 minus 1, which is equal to 8. இதான் இதோட டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 8. அப்ப இந்த மூணையும் ப்ராடக்ட் பண்ற வேல்யூ என்ன வரும்? 8 தான் வரணும். சோ நம்ம செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏவா பியான்னு. ஓகே, சோ மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணா 9. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சோ இதுதான் ட்ரிக். எப்பயுமே சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இதை வச்சு பிளே பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஓகே, சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The Rodrigues formula for Hermite polynomial is. So set questionல வெக்டர் அல்ஜிப்ரால, லீனியர் அல்ஜிப்ரால கண்டிப்பா வந்து क्वेश्चन கேட்பாங்க. அதே மாதிரி மேட்ரிசஸ்லயும் ஒரு क्वेश्चन வரும். அதை தாண்டி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். சோ ஹெர்மைட் பாலினாமியல் கொடுத்திருப்பாங்க, லெஜெண்டர் கொடுத்திருப்பாங்க, பெசல் கொடுத்திருப்பாங்க. இது மூணுமே வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கறது. ஹெர்மைட் அண்ட் பெசல் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஹெர்மைட், பெசல், லெஜெண்டர். இதுல வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கேட்கலாம். இல்ல நம்ம வந்து பாலினாமியல், வாட் இஸ் h of 0, அந்த மாதிரி பாலினாமியல் வேல்யூஸ் கேட்கலாம். இந்த மாதிரி இதுல கேட்கறதுக்கான क्वेश्चंस வந்து நிறைய இருக்கு. சோ இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the Rodrigues formula for Hermite polynomial is actually வரணும். So the Rodrigues formula என்னங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, சோ நமக்கு தெரியும் Rodrigues formula அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதுறது. சோ ஆக்சுவலி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் Hermite polynomial is. So generating function என்ன அப்படின்னா e power xz minus z square is equal to summation over n is equal to 0 to infinity hn of x by n factorial to z of n. So இதுதான் ஆக்சுவலி வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, இதுல இருந்து நம்மளால என்ன டெரைவ் பண்ண முடியும் அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம் கொண்டு வர முடியும். டிஃபரன்ஷியல் ஃபார்ம். Okay, so differential form of Hermite polynomial is அதுதான் என்னது அப்படின்னா Rodrigues formula. ஓகே, சோ டிஃபரன்ஷியல் ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த நாலு ஆப்ஷன்ல ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே இந்த டிஃபரன்ஷியேஷனுக்குள்ள இருக்கிறது நெகட்டிவ் சைன்ல இருக்கணும், -x² அப்படின்னு. சோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ல வந்து hn of x is equal to -1 the whole power n e power x square divided by n factorial வராது. ஓகே, சோ இதுதான் வந்து Rodrigues ஃபார்முலா. இந்த Rodrigues ஃபார்முலால இருந்து क्वेश्चंस எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா Rodrigues ஃபார்முலால கொடுத்துட்டு அதுக்கப்புறம் find
ஹெர்மைட் பாலினாமியல் h of 0 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த ராட்ரிக்ஸ் ஃபார்முலால இருந்தே. சோ நம்ம ஒரு ராட்ரிக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா h of 0 கண்டுபிடிக்கலாம், ஹெர்மைட் பாலினாமியல் 1 கண்டுபிடிக்கலாம், h of 2 கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் சொல்றேன், h of 0 எப்படி கண்டுபிடிக்கலாம்? h of 0 எப்படி கண்டுபிடிக்கலாம்? n is equal to 0 ன்னு போடணும். அப்ப h of 0 is equal to minus 1 power 0 e power x square d0 by dx 0 e power minus x square. Okay, so answer என்ன வரும்? e power x square into e power minus x square, which is equal to 1. Okay, so x square minus x square வந்து 0, so anything power 0 is 1, so e power 0 is 1. Okay, next இதே மாதிரி suppose n is equal to 1 ன்னு போட்டா என்ன வரும்? h 1 of x is equal to minus 1 power 1 e power x square d by dx of e power minus x square. Okay, so minus 1 times e power x square, இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? minus 2x into e power minus x square, which is equal to 2x. ஓகே, சோ இந்த மாதிரி ராட்ரிக்ஸ் ஃபார்முலால இருந்து நமக்கு ஹெர்மைட் பாலினாமியலை கண்டுபிடிக்கிற மெத்தடும் கேட்கலாம். ஓகே, சோ ராட்ரிக்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஃபார் பெசல் ஃபங்க்ஷன்ஸ் which of the following options is not correct? சோ இது MP செட் 2022 ல கேட்ட क्वेश्चन. சோ பெசல் ஃபங்க்ஷன்ல இது பேர் வந்து ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ரெக்கரன்ஸ். So recurrence relation அப்படினா என்னன்னா previous state இப்ப n-1 jn-1 க்கும் jn இது current polynomial. So ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கறது கொடுக்கிறது தான் recurrence relation. இந்த recurrence relation Bessel functionக்கு இருக்கு, Legendre polynomial இருக்கு, Hermite இருக்கு. அதே மாதிரி இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸும் இருக்கு. இப்ப actually Bessel functionல recurrence relation 6 ரிலேஷன் மொத்தம் இருக்கும். இந்த 6 ரிலேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. ஓகே, சோ நான் அந்த ஷார்ட் ட்ரிக்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இத எப்படி எழுதலாம் அப்படினா இங்க வந்து jn நடுவுல எழுதிக்கலாம். இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் ட்ரிக். ஓகே, சோ jn நடுவுல எழுதிக்கலாம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு jn-1 நடுவுல jn arrow mark அப்படியே போட்டுக்கோங்க, jn+1. ஓகே, மேல jn'. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சிட்டு எல்லா டேர்முக்கும் x ஆல மல்டிப்ளை பண்ணனும், நடுவுல இருக்க டேர்ம் மட்டும் n ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப என்ன வரும்? இங்க x, இங்க x, இங்க x, இங்க n. ஓகே, ஃபைன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த டேர்மை விட்டுறணும். இந்த டேர்மை விட்டுட்டு மீதி இந்த மூணு டேர்மை மட்டும் பார்க்கணும். சோ இந்த மூணு டேர்மை மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எழுத போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ப என்ன வரும்? x jn' which is equal to n jn, அந்த arrow mark ஓட ஃப்ளோலயே போங்க. சோ n jn, அடுத்த arrow mark எங்க போகுது? மைனஸ். ஓகே, சோ மைனஸ், அந்த arrow mark வந்து பாயிண்ட் பண்றது நீங்க மைனஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மைனஸ் x jn+1. இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஞாபகம் வந்துருச்சு. இது செகண்ட் ரிலேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேர்மை இப்ப விட்டுறணும். இந்த மூணு டேர்மை வச்சு நம்ம ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எழுதணும். இந்த மூணு டேர்ம் எப்படி எழுதலாம்? x jn' is equal to, இதெல்லாம் arrow mark பாயிண்ட் ஆயிருக்கு. சோ arrow mark பாயிண்ட் இருந்தா நெகட்டிவ் எழுத சொன்னேன். சோ மைனஸ் n jn plus x jn-1. so far fine. சோ ரெண்டு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எழுதிட்டோம். மூணாவது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஓகே, சோ டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க jn இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் jn, இந்த டேர்ம் யூஸ் பண்ண போறோம். இதையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் d by dx of, ஃபர்ஸ்ட் jn மட்டும் போட்டுக்கலாம். jn is equal to, இங்க என்ன வருது? jn பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கு அதை அப்படியே எழுதிடுவோம். சோ மைனஸ் x jn+1. ஓகே, அதே மாதிரி இங்க fourth d by dx of,
இங்க என்ன again jn இருக்கு. So jn is equal to இது பக்கத்துல இருக்க term அப்படியே எழுதணும். So x jn minus 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க x இருக்கனால இங்கேயும் x, இங்கேயும் x. இங்க வந்து ஃபுல்லாவே இந்த டேர்ம் ஃபுல்லா நம்ம பவர்ல வந்து n போடுறோம். n n n. ஓகே, இங்க மைனஸ் சைன் இருக்கு இல்லையா எக்ஸுக்கு முன்னாடி, அதனால இங்கேயும் நெகட்டிவ் சைன், இங்கேயும் நெகட்டிவ் சைன். சோ இது ஃபர்ஸ்ட் பார்க்க நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. இந்த டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், அப்படியே டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, சோ ரெக்கரன்ஸ் ரிலேஷன் 4 ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்ம இப்ப எழுதிட்டோம். இப்ப 5th ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ண போறோம். சோ ஆடிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? டைரக்டா ஆட் பண்ணலாம். 2x jn dash is equal to இந்த டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க டேர்ம் என்ன வரும்? சோ x j n minus 1 minus x j n plus 1. எல்லா இடத்துலயும் x காமனா இருக்கு, அதனால 2j n dash is equal to so 2j n dash is equal to j n minus 1 minus j n plus 1. So இதுதான் 5th ரிலேஷன். இப்ப 6th ரிலேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நடுவுல இருக்க டேர்ம் இருக்கு இல்லையா, இது வரிசையா என்ன கொடுக்கணும்னா இதுக்கு பேர் a, இதுக்கு பேர் b, இதுக்கு பேர் c. வரிசையா பேர் கொடுக்கணும் a b c. ஓகே, சோ இப்போ நம்ம ரிலேஷன் எழுத போறோம். 2b is equal to a plus c இப்படி கொடுக்க போறோம். இப்ப 2 times bங்கிறது என்னது? 2n jn is equal to x j n minus 1 plus x j n plus 1. 6 ரிலேஷனும் நமக்கு வந்துருச்சு. இதான் ஷார்ட்கட். இப்ப இந்த ரிலேஷனை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இல்ல. ஏன்னா இங்க ஒரு நெகட்டிவ் சைன் வரணும். ஆக்சுவலா இங்க நெகட்டிவ் சைன் இல்ல ஆப்ஷன் பி ல. சோ நான் போட்ட இந்த ரிலேஷனை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, எந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இதுல மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, சோ அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், the residue of function f of z is equal to z squared by z plus 1 the whole square into z minus 3 at its double pole is. Actually questionல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுவும் வந்து NP செட். சோ நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் at double pole. ஓகே, நமக்கு இப்ப போல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்ப போல் அப்படின்னா நம்ம டினாமினேட்டரை 0 பண்ணணும். இதோட டினாமினேட்டர். சோ டினாமினேட்டர் 0 பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்? ஒன்னு z minus 3 is equal to 0 னு ஒரு டேர்ம் வரும். z plus 1 the whole square is equal to 0. அப்ப z is equal to minus 1. இதோட ஆர்டர் பாத்தீங்கன்னா 2. இதோட பவர் வந்து எப்படி இருக்கு? பவர் வந்து 2. அதனால இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. whereas இது பேரு சிம்பிள் போல். ஓகே, சோ அப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் at டபுள் போல். டபுள் போல்ல மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும், சிம்பிள் போல்ல கண்டுபிடிக்க வேண்டாம். சப்போஸ் क्वेश्चनல சிம்பிள் போல்ல கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிள் போல்னா என்னது? z is equal to 3 தான் சிம்பிள் போல். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து டபுள் போலுக்கு தான் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, சோ நம்ம இப்ப போல் ஆஃப் ஆர்டர் 2 போல் வேல்யூ என்ன? z is equal to -1. இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெசிடியூ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆர்டர் 2 இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஹையர் ஆர்டருக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் 2 க்கு ரெசிடியூ. சோ ரெசிடியூ ஃபார்முலா என்னன்னா 1 by n minus 1 factorial limit z tends to z naught dn minus 1 by dz n minus 1. இத ஃபார்முலா z minus z naught n into f of z. சோ இதெல்லாம் தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போலோட ஆர்டர் 3 ஆ இருந்தா கூட நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ இதுல z நாட்ங்கிறது என்னது? இந்த வேல்யூ தான் z நாட். ஓகே, -1 ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் z நாட். என்னங்கிறது என்னது? ஆர்டர். சோ இப்போ n is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 by
2 minus 1 வந்து 1 factorial limit z tends to minus 1 d by dz of z minus z naught. அப்ப z minus of minus 1 வரும். நம்ம அதனால என்ன போடுறோம்? z plus 1. என்னோட வேல்யூ என்ன? 2. f of z என்ன? The whole function தான் f of z. So z square by z plus 1 the whole square into z minus 3. அப்ப இதுவும் cancel ஆயிரும். Okay. So நம்மளுக்கு என்ன இருக்கும்? Remaining termsனா limit z tends to minus 1 d by dz of z square by z minus 3. இதான் இருக்கும். இதுல என்ன ஃபார்முலா இருக்கு? u by v மெத்தட்ல இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலா தெரியலையா? v u dash minus u v dash divided by v square. இதுதான் ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலால போட்டு ஃபைனலா நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து z minus 3 into 2z minus z square divided by z minus 3 the whole square. இதான் u by v மெத்தட்ல போட்ட ஃபைனல் ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? லிமிட் z is equal to minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? z is equal to minus 1 ன்னு இந்த above equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 1 minus 3 minus 2. சோ நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஈஸி தான். பிராக்டிஸ் பண்ண நமக்கு கண்டிப்பா இது ஃபுல்லாவே ஞாபகம் வந்துரும். So which is equal to 8 minus 1 divided by 16, which is equal to 7 by 16. So answer is option B is the right answer. Okay. Next. Which of the following is an analytic function? So இதுல வந்து எது வந்து analytic function அப்படினு question. So ஒரு zங்கிறது actually நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல ஒரு கோஆர்டினேட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு z ன்னு சொல்லுவோம். சோ இங்க 4 வேரியபிள் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். இதுல வந்து எது அனாலிட்டிக்? சோ அனாலிட்டிக் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்னா அது என்ன ஒபே பண்ணணும் அப்படின்னா காச்சி ரீமன் கண்டிஷன் ஒபே பண்ணணும். சிஆர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். காச்சி ரீமன். ஓகே. காச்சி ரீமன் கண்டிஷன் என்ன? dou u by dou x is equal to dou v by dou y and dou u by dou y is equal to minus dou v by dou x. இதுதான் காச்சி ரீமன் கண்டிஷன். ஓகே. சோ வேர் நமக்கு uv அப்படின்னா என்னன்னா இப்ப z is equal to u plus iv ஃபார்ம்ல இருக்கும். uங்கிறது ரியல் பார்ட், vங்கிறது இமேஜினரி பார்ட். ஓகே. சோ இந்த ஃபார்ம்ல இருந்ததுன்னா காச்சி ரீமன் கண்டிஷனை ஒபே பண்ணுச்சுன்னா அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஒபே பண்ணல அப்படின்னா நாட் an analytic function. அவ்வளவுதான், சிம்பிள். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப z plus இது z bar அப்படிங்கிறது என்னது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A செக் பண்ணலாம். Okay, so what is z? Z is equal to x plus iy. Z bar is equal to x minus iy. So நம்ம x minus iy போடலாம், u plus iv போடலாம். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி எழுதணும். ஃபங்க்ஷன் கொடுக்கலங்கிறதுனால நான் ஜெனரலா எழுதுறேன் அப்படியே. So z is equal to x plus iy. Z bar is equal to x minus iy. அப்போ what is z plus z bar? 2x. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? dou u by dou x கண்டுபிடிச்சா just 2 வரும். ஆனா இதுல இமேஜினரி பார்ட்டே கிடையாது. சோ இது கண்டிப்பா not an analytic function. ஏன்னா left hand side is equal to first equation காச்சி ரீமன் first equation, காச்சி ரீமன் second equation வச்சுட்டோம்னு வெச்சுக்கோங்க. first equationல dou u by dou x is equal to dou v by dou y. அப்ப நமக்கு என்ன டேர்மும் இருக்கணும், இமேஜினரி டேர்மும் இருக்கணும். ஆனா அப்படி ஒரு டேர்மே கிடையாது. அதனால ஆப்ஷன் A is not an analytical function. இதே ஆப்ஷன் B பார்க்கலாம். ஆப்ஷன் B னா என்ன வரும்? z ஸ்கொயர். z ஸ்கொயர்னா x plus iy ஸ்கொயர். சோ இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர். ஓகே. minus y ஸ்கொயர் plus 2x iy. இத எக்ஸ்பேண்ட் பண்ணா
ஓகேவா? இதுல ரியல் பார்ட் எது? இதுதான் ரியல் பார்ட். இத வந்து நம்ம u ன்னு வச்சுக்கலாம். இமேஜினரி பார்ட் எது? 2xy. இதுதான் இமேஜினரி பார்ட் v. இப்போ நமக்கு u தெரிஞ்சிருச்சு, v தெரிஞ்சிருச்சு. So u is equal to என்னது? x square minus y square. Real part. v is equal to 2xy. Imaginary part. இப்போ Cauchy-Riemann condition try பண்ணி பாருங்க. Cauchy-Riemann condition என்ன? dou u by dou x. So dou u by dou x எடுத்தோம்னா இங்க என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். இதே இது dou v by dou y என்ன கிடைக்கும்? 2x தான் கிடைக்கும். So first condition satisfy ஆகுது. இதே இது அடுத்த condition try பண்ணுங்க. So இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதான் மெத்தட். ஓகே, சோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கிடைக்கும். சோ இத கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஆப்ஷன் சி யும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஷன் சி என்ன வரும்? x plus iy into x minus iy. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? x square plus y square னு கிடைக்கும். ஆப்ஷன் சி செக் பண்ணீங்கனா அப்ப x square plus y square லயும் ஜஸ்ட் ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு, இமேஜினரி பார்ட்டே கிடையாது. அதுவும் நாட் an analytical function. அதே மாதிரி z by z பாரும் not an analytical function வரும். So option B is the right answer. Next, a book contains 600 typographic errors in its 600 pages. These typo errors occur randomly, okay, using the Poisson distribution. Find the probability that a page contains number of error. So ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல வந்து 600 எரர்ஸ் இருக்கு. அந்த புக்கோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 600 பேஜ்ல 600 எரர் இருக்கு. அந்த 600 எரரும் ரேண்டமா எங்கெங்கயோ இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஈவென்ட் எல்லாம் ரேண்டமா இண்டிபெண்டன்ட்டா இருந்ததுன்னா நம்ம பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பேஜ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எரர் இருக்கலாம் அப்படிங்கற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ நமக்கு ப்ராபபிலிட்டி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா மட்டும், ஃபார்முலா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, இத மட்டும் ஒரு டேபிள் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருந்தா போதும். ஓகே, சோ பைனாமியல் தியரம் அதே மாதிரி பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு டேபிள் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா யூசிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி. இப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்ன? p p ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். சோ k ஈவென்ட்ஸ், kங்கிறது ஈவென்ட், which is equal to lambda k e power minus lambda divided by k factorial. இதுல kங்கிறது ஈவென்ட். என்ன ஈவென்ட் இப்ப நமக்கு வேணும்? Sorry, a page contains number of errors கிடையாது, a page contain no error. ஒரு பேஜ்ல இப்போ நம்ம ரேண்டமா அக்கர் ஆயிருக்கு இல்லையா, சோ ஒரு 600 பேஜஸ்ல 600 எரர்ஸ் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா that a page contain no error. சோ எவ்வளவு ப்ராபபிலிட்டி, ஒரு எரர் கூட இல்லாம இருக்கிற பேஜஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்மளோட ஈவென்ட் என்ன? ஆக்சுவலா நோ எரர் தான் ஈவென்ட். சோ நோ எரர். ஓகே, இப்போ நம்ம லாம்டாங்கிறது இதுல என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலால லாம்டாங்கிறது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். எரர் எப்பப்ப வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஆவரேஜ் நம்பர் தான் லாம்டா. ஓகே, சோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எரர். மொத்த எரர் எவ்வளவு, அது எவ்வளவு பேஜஸ்ல இருக்கு, அத போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்ப 600 divided by 600 which is equal to 1. சோ இதுதான் ஆவரேஜ். ஓகேவா? சோ ஆவரேஜா ஒரு பேஜ்ல 1 இருக்கு, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேஜ் வித் நோ எரர் is equal to lambda என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1. So 1 power 0 e power minus 1 divided by 0 factorial. 0 factorial is 1. Okay, 1 power 0 is 1. அப்ப e power minus 1 ஓட வேல்யூ வந்து approximately 0.367. So அத வந்து நம்ம
round off பண்ணோம் அப்படின்னா 0.37. So option C is the right answer. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா Poisson distribution யூஸ் பண்ணி a page contains no error. Actually கம்ப்ளீட்டா ரேண்டமா இருக்கு, எந்த பேஜ்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம Poisson distribution யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டோம்னா probability of a page containing no error னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் consider a vector v is equal to r by r cube. Okay, so r by r cube. The surface integral of this vector over the surface of a cube of side and centered at origin is. So இந்த மாதிரி நமக்கு ஏதாவது क्वेश्चंस வருது, அதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चனை நல்லா ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து வெக்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஒரு வெக்டர் கொடுத்திருக்காங்க r by r cube. The surface integral of this vector, இதோட surface integral எப்படி இருக்கும் அப்படின்னா it is over the surface of a cube. ஒரு கியூப கவர் பண்ணி இருக்கு and centered at origin. ஓகே, சோ ஆரிஜின்ல அதோட சென்டர் எங்க இருக்கு? கியூபோட சென்டர் ஆரிஜின். சோ ஒரு கியூபோட ஷேப்ல இருக்கு some surface. ஓகே, cubical surface இருக்கு, அவ்வளவுதான். சோ இப்ப surface integral நமக்கு இப்ப வெக்டர் இருக்கு. சோ surface integral ஃபார்முலா என்ன? surface integral ஃபார்முலா வந்து integral of s v n dA is equal to, இதுதான் actually surface integral formula. v dot n, n வந்து நார்மல், சர்ஃபேஸ்க்கு நார்மலா இருக்கிற வெக்டர். சோ v dot n into dA ன்னு வரும். ஓகே, இத வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். சர்ஃபேஸ் எப்படி ரிலேட் பண்ணலாம்? வால்யூமோட ரிலேட் பண்ணலாம் by Gauss divergence theorem. இது கூட क्वेश्चनல கேட்கலாம். ஓகே, சோ Gauss divergence theorem என்ன சொல்லுது? v dot n into dA is equal to del dot v into dv. இத சால்வ் பண்றது நமக்கு சிம்பிள், அதனால நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்னால இதுவே சால்வ் பண்ண முடியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடே சால்வ் பண்ண முடியும்னா ஃபைன். பட் நம்ம வந்து டெல்ங்கிறது கிரேடியன்ட் i into dou by dou x, சோ அது கம்பேரிட்டிவ்லி சிம்பிள்ங்கிறதுனால இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் del dot r by r cube என்னன்னு இப்ப நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சோ del dot r by r cube ஆக்சுவலி எப்படி எழுதலாம் அப்படின்னா it is centered at origin. சோ அப்ப அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல வந்து சிங்குலர் பாயிண்டா இருக்கும். சிங்குலாரிட்டி அப்படின்னா நம்ம r is equal to 0 ஆரிஜின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஆரிஜின்னா x is equal to 0, y is equal to 0. சோ அந்த டேர்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். அத சிங்குலர் பாயிண்ட். இத அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சோ 4 pi டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சிம்பிள் ஆயிடும். சோ இதுக்கு டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் எப்ப டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட பாயிண்ட் வந்து சிங்குலரா மாறுது அப்படின்னு தெரிஞ்சா. இப்ப r by r cube. ஓகே, இதுல r is equal to 0 ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிருது. இது வந்து சிங்குலர் பாயிண்ட். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அப்ப del dot r by r cube is equal to 4 pi del cube r. ஓகே, சோ இத நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 pi del cube r into dv. இப்ப நம்மளோட பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட் இந்த வால்யூம்க்குள்ள தான் இருக்கு. ஓகே, இந்த வால்யூம்க்குள்ள தான் நம்ம ஆரிஜின் லொகேட் ஆயிருக்கு. அதனால இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் is equal to 1. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? which is equal to 4 pi. fine. இது வந்து மகாராஷ்டிரா செட்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, நெக்ஸ்ட் consider vectors a is equal to I plus 5j plus k, b is equal to I minus 5j plus k and c is equal to I plus k. Which of the following is true? மூணு வெக்டர்ஸ் கொடுத்திருக்கோம், அதுல எது ட்ரூ அப்படின்னு ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ல எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ABC இந்த மூணு வெக்டரும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா, இந்த மூணு வெக்டரும் லீனியர்லி டிபெண்டன்ட்டா,
இந்த மூணு வெக்டரும் ஆர்த்தோகோனலா இல்லைன்னா நார்மலைஸ்டா அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் தனித்தனியா அதுக்கு டேர்முக்கு அர்த்தம் தெரியணும். இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கான அட்வான்டேஜ். சோ நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட்க்கு கண்டிஷன் கத்துக்கலாம், ஆர்த்தோகோனலா இருந்தா என்ன கண்டிஷன் கத்துக்கலாம், நார்மலைசேஷன் கண்டிஷனையும் நம்ம கத்துக்க முடியும். ஓகே, சோ இப்போ ஏபிசி லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா டிபெண்டன்ட்டா, அதுக்கு இந்த மாதிரி வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் செக் பண்றதுக்காக ஓகே டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணா என்ன வரும்? 1 5 1 1 -5 1 1 0. ஏன்னா j ஓட காம்போனன்ட் இல்ல. சோ 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வந்து 0வா இருந்ததுன்னா = 0னா லீனியர்லி டிபெண்டன்ட். லீனியர்லி டிபெண்டன்ட். not equal to 0 ன்னு இருந்ததுன்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதோட இப்ப டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 into -5 -5 into 0 plus 1 into plus 5. So அப்ப -5 plus 5 cancel ஆயிடும். So answer is 0. Okay, so நம்மளுக்கு answer 0 ன்னு வந்திருக்கு. அப்ப நம்மளோட வெக்டர்ஸ் என்னது? They are linearly dependent. So option B is the right answer. இப்ப ஆர்த்தோகோனலான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணணும்? ஆர்த்தோகோனல் கண்டிஷன் ரெண்டு வெக்டர் கொடுத்திருக்காங்கன்னா அது ஆர்த்தோகோனலான்னா a dot b is equal to 0 ன்னு வந்ததுன்னா அது வந்து ஆர்த்தோகோனல். ரெண்டு வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். இங்க மூணு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? a dot b கண்டுபிடிக்கணும், a dot c கண்டுபிடிக்கணும், b dot c கண்டுபிடிக்கணும். இது ஆர்த்தோகோனலா இருந்ததுன்னா இந்த கேஸ் எல்லாம் ஒபே பண்ணும். சோ நம்ம இப்ப a dot b கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஒண்ணு ஆர்த்தோகோனல் இல்லைனாலும் ஃபெயில் தான். சோ a dot b கண்டுபிடிச்சா என்ன வரும்? a dot b is equal to 1 minus 25 plus 1 not equal to 0. So not orthogonal. இந்த கண்டிஷன் கிடையாது. நார்மலைஸ்ட் அப்படின்னா என்ன வரும்? அதோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவல் டு 1 ன்னு வரும். நார்மலைசேஷன். இப்ப a is normalized அப்படின்னா இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1 plus 5 plus 1 which is equal to 5 square, 5 square. அப்ப 25 26 27. So root of 27. So இது வந்து not equal to 1. அப்ப வந்து they are not normalized. So அடுத்த கண்டிஷனும் இல்ல. Okay, next problem பார்க்கலாம். Laplace transform of 1 plus sin of t sin of 2t is. So Laplace transform வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். இப்போ f of 1 இருந்ததுன்னா என்ன வரும், சைன் இருந்ததுன்னா என்ன வரும், காஸ் இருந்ததுன்னா என்ன வரும், எக்ஸ்போனென்ஷியல் இருந்ததுன்னா. சோ இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்பினேஷன் நம்மளே போட்டுடலாம். சோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு 4-5 ஃபார்முலா வந்து டிஃபால்ட்டா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க f of t அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். f of t வந்து 1 ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணனும். அப்ப L of f of t is equal to என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ f of t வந்து 1 இருந்ததுன்னா L of f of t என்ன இருக்கும்னா by formula 1 by s. சோ இது எப்படி இது பண்ணனும்? L of 1 plus sin of 2t. இது வந்து லீனியர். சோ L of 1 plus Laplace transform of this. சோ தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா போதும். இப்ப L of 1 1க்கு பதிலா என்ன இருந்தா 1க்கு பதிலா இருந்தா என்ன வரும்னு சொன்னோம். சோ 1 by s வரும். இதே இது sin இருந்தது, sin of if f of t is equal to sin at இப்படி ஒரு டேர்ம் இருந்தது அப்படின்னா Laplace transform of f of t is equal to a by s square plus a square. இங்க a இருக்கு இல்லையா, அங்க a போடணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணா என்ன வரும்ங்கறத மட்டும் பாத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப இங்க வந்து என்ன வரும்? a க்கு பதிலா 2 இருக்கு. அப்ப லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? a by s square plus a square. இங்க வந்து a ங்கிறது என்னது? 2. சோ 2 by
a square plus a square na 4. So அப்ப option B is the right answer. So இதே மாதிரி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல சில இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸ் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் இதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல ஃபர்தர் क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். ஓகே, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நெவர் டூ லேட். நம்ம எப்பயுமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் கீப் ட்ரைங் சோ தட் நம்மளால கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோ இதோட வந்து எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல பார்க்கலாம். Thank you.